போகிறது என்னென்னா கேட்டியா. ஸோ கேட்டியாவில் இருக்கிற பேசிக் இன்ட்ரடக்ஷன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் யூசேஜ், இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ரீசன்ஸ்க்காக என்னென்ன மாதிரி இதெல்லாம் இருக்குது, என்னென்ன உள்ள பார்ட் மாடலிங், ஷீட் மெட்டல், இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குன்றதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கிளியராக பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி பேசிக் டூல்ஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்லேருந்து நம்ம கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ கேட்டியாக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கேட்டியாவில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் உள்ள ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட் கேட்டியா அப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு blank ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீன்குள்ளே வந்து யூ கேன் கோ ஃபார் ஃபைல், நியூ, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா they have many thing, analysis, drawing and part, process, product, shape, இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் we'll go for part. ஸோ part is nothing but part modeling. ஸோ ஃபர்ஸ்ட் part modelingக்குள்ளே போகிறோம். போனதுக்கப்புறமா நீங்கள் அது பார்ட் நேம் பார்ட் 1 நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வருது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ஸோ ஆக்சஸ், ட்ரெஸ்அப் ஃபீச்சர்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து டூல் பார்ஸ். ஓகேங்களா. ஸோ ஈவன் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணால் கூட யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். ஓகே, நான் இதை உங்களுக்கு எப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு வர்றதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இது யூசர் இன்டர்ஃபேஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபியூச்சர் ட்ரீ, அதாவது நம்ம பண்ணுற தப்பை கரெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நம்ம ஃபியூச்சர் ட்ரீக்கு தான் வருவோம். ஓகேங்களா. ஸோ இது ஆக்சஸ். ஸோ இப்போ இந்த ஃபியூச்சர் ட்ரீ எனக்கு சின்னதாக இருக்குது, இதை பெருசாக்கணுன்னா ப்ரெஸ் கண்ட்ரோல் அண்ட் ஸ்க்ரோல் அப் அண்ட் டவுன். ஓகேங்களா. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் ட்ரீயோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுவே நீங்கள் அப்படியே நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணிங்களா, ஃபியூச்சர் ட்ரீ ரொம்ப பெருசாக போகும்போது கீழே அப்படியே லென்த்தாக இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து யூ கேன் ஸ்க்ரோல் இன் அண்ட் ஸ்க்ரோல் அவுட். ஸோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து நான் சொன்னல பார்ட் மாடலிங் இருக்குது, ட்ராயிங் இருக்குது, சர்ஃபேஸ் இருக்குது, ஷீட் மெட்டல் இருக்குது. ஆனால் நான் இப்போ பார்ட் மாடலிங்கில் தான் இருக்குன்றது, இல்லை பார்ட் மாடலிங்கோட டூல்ஸ் தான் நான் இருக்குன்றதுக்கு வந்து யூ கேன் கோ டு ஸ்டார்ட் மெக்கானிக்கல் பார்ட் டிசைன் கொடுத்தீங்கன்னா பார்ட் டிசைன் வந்துடும். ஓகேங்களா. ஸோ பார்ட் டிசைனுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதுவே வந்து அசம்பிளி போனால் அசம்பிளிக்கு வரும். ஸோ டூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது பார்த்துக்கிங்களா. ஸோ இந்த டேப்லர் டூல்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மால் எக்ஸ் வந்து உள்ளே இருக்கிற ஒர்க் ஸ்பேஸ், அதாவது பார்ட்டோட இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவே வந்து அசம்பிளி இது மாதிரி என்னன்னா நம்ம இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக க்ளோஸ் ஆகும், ஆனால் கேட்டியாக க்ளோஸ் ஆகாது. ஸோ இதோட அப்பர் எக்ஸில் கிளிக் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஃபைல், நியூ, and I'm going to go for part. ஓகேங்களா. ஸோ பார்ட் என்டர் and I'm going to give a part name part 1. ஓகே கொடுத்துட்டு, ஸோ நான் இங்கே இருக்கிற டூல் பார் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கோ ஹியர், ரைட் கிளிக் பண்ணுங்கள் and you'll get the டூல் பார் லிஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் பார் லிஸ்ட்டுன்னு பார்க்கும்போது, ஸோ ட்ரெஸ்அப் ஃபீச்சர் க்ளோஸ் பண்ண ஃபஸ்ட் ஒன் இருக்குங்களா, வந்துச்சு. ஸோ இதுவே வந்து ரெஃபரன்ஸ் எலமெண்ட் and we had boolean operations. Sketch based features, sketcher. ஸோ இந்த மாதிரி சர்ஃபேஸ் பேஸ்ட் டூல்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ளாட்டாக இருக்குது. எனக்கு ஃப்ளாட்டாக வேணாம், எனக்கு ஸ்ட்ரைட்டாக பண்ணோன்னா ஜஸ்ட் நத்திங் பட் ஹோல்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக்கை விட்டுட்டு அப்புறமா ஷிஃப்ட்டை ரிலீஸ் பண்ணணும். இப்போ எனக்கு ஹாரிசான்டலாக வேணும்னா நத்திங் பட் ஷிஃப்ட்டை ப்ளஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக்கை விட்டிங்கன்னா ஹாரிசான்டல் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இட் கேன் பி ஈவன் பிளேஸ்ட் வைல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஹாரிசான்டலாக வச்சுக்கலாம். ஸோ ஹாரிசான்டலாக வச்சா உங்களுக்கு நேம் தெரியும். ஸோ அதனால் ஃபியூச்சர் யூஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் ஹாரிசான்டலாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கேட்டியாக்குள்ளே வந்துட்டோம். என்னென்ன டூல்ஸ் என்னென்ன இதெல்லாம் முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்னால் ஒரு யூசர், அதாவது நம்ம எப்படி கேட்டியாவை யூஸ் பண்ண போகிறோம், இந்த சாஃப்ட்வேர், அதாவது ஒரு 3D மாடல் பண்ணதுக்கப்புறமா அதை எப்படி திருப்பி ரொட்டேட் பண்ணி பார்க்குறது, அது எந்த பொசிஷனில் வச்சு பார்க்குறது, எந்த ஆங்கிளில் வச்சு பார்க்குறதுக்கு வந்து we need to have something called rotating. ஓகேங்களா. ஸோ ரொட்டேட் பண்ணணும், பண்ணணும். பேன் இஸ் நத்திங் பட் ஹோல்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி மூவ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஐ ஜஸ்ட் ரஃபாக ஸ்கெட்ச் ஒன்று பண்ணுறேன். ஸோ நத்திங் பட் ஐ ஜஸ்ட் புட் ஒன் ரெக்டாங்கிள். ஓகேங்களா. வெளில வந்துடுறேன். அண்ட் இது நம்ம டூல்ஸ் உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக இதோட இதெல்லாம் பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கேன். எனக்கு இது ரொட்டேட் பண்ணி பார்க்கணுன்னா நத்திங் பட்
ஸ்க்ரோலர் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஒரு தாட்டி கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஆனால் இதுவே வந்து எனக்கு ரொட்டேட் பண்ணோன்னா யூ ஹேவ் டு ஹோல்டு போத் ஸ்க்ரோலர் as well as ரைட் கிளிக். ஓகேங்களா, அதாவது மவுஸில் இருக்கிற ஸ்க்ரோலர் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்புறமா ரைட் கிளிக் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும், போத் அட் த சேம் டைம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, போத் அட் த சேம் டைம் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா தான் ரொட்டேட் ஆகும். நீங்கள் அதுவே ரைட் கிளிக்கை விட்டுட்டிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஓகேங்களா, ஸோ பேன் பண்ணோன்னா ஜஸ்ட் ஸ்க்ரோலரை ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் மூவ் யோர் மவுஸ், பேன் ஆகும். ஆனால் ஜூம் பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் ஒரு தான் ரைட் கிளிக் பண்ணி ரிலீஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, அப்போ தான் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ ஸ்க்ரோலர் அண்ட் ரைட் கிளிக் ஹோல்ட் பண்ணால் தான் இட் ரொட்டேட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஆனால் ஸ்க்ரோலர் மட்டும் சுற்றினா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ட்ரீ தான் இதாகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபியூச்சர் ட்ரீன்னு சொன்ன வெறும் பார்ட் இருக்குது. ஸோ ஹேவ் திஸ் ப்ளஸ் பட்டன் ரைட், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் அப்படியே கீழே லிஸ்ட் பை லிஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வேணும்னா நீங்கள் சின்னதாக வச்சுக்கினா கூட வச்சுக்கலாம், சைஸ் வேணும்னாலும் நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் அண்ட் ரொட்டேட் அண்ட் பேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் பேசிக், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது பார்க்குறதுக்கு ஒரு பேசிக். ஓகேங்களா, சரி, ஓகே, யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டோம். எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் டெலீட் இட். ஓகேங்களா, ஸோ டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஐசோமெட்ரிக் வியூ, அதாவது வி ஹேவ் ஐசோமெட்ரிக் வியூ, இந்த வியூஸ்லாம் நம்ம கொண்டு வரணும். ஸோ எனக்கு அப்போ என்னன்னா ஐ ஜஸ்ட் கோ ரைட் கிளிக் ஓவர் அண்ட் வி ஹேவ் திஸ் வியூ டூல் பார். ஓகேயா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்யூப் இருக்கா, ஸோ இதுக்கு டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் திஸ் ஐசோமெட்ரிக் வியூ. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐசோமெட்ரிக் வியூ வந்துடும். ஓகேங்களா, ஸ்க்ரோலர் பண்ணி பேன் பண்ணி நீங்கள் சென்டரில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இன்ஸ்டால் பண்ணனே இந்த ஆக்சஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, எனக்கு இந்த ஆக்சஸை பெருசாக்கணும். நத்திங், கோ டு டூல்ஸ் அண்ட் யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷன்ஸ் போயிட்டு அண்ட் வி ஹேவ் திஸ் இன்டர்ஃபேஸ், sketcher, units. ஸோ யூனிட்ஸ் நீங்கள் இதில் வந்து பேராமெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் யூனிட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அண்ட் வியூவர்ஸ், ஓகே, பார்ட் இன்டர்ஃபேரன்ஸ் டிஸ்பிளே. இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட் இன்டர்ஃபேரன்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த சைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 வைக்கிறேன்னா சைஸ் சின்னதாக இருக்கும். ஸோ இதுவே வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் போயிட்டு பார்ட் இன்டர்ஃபேஸ், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் பார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் வில் பி ஹேவிங் இட். ஓகேங்களா, கீப் இட் 50. ஸோ கொஞ்சம் ஜென்ரலாக உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் ஷேப்ஸ் என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணலான்றது ஓகேயாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பண்ணதுக்கப்புறமா வில் ஹேவ் இதில் வந்து எனக்கு கலர்ஸ் டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் அது ஒர்க் பண்ண மாதிரி பார்த்துப்போம். பேசிக், அதாவது ஒரு ஸ்கெட்ச் வரையணும், அதாவது 2D ஸ்கெட்ச், அது பண்ணால் தான் வில் பி ஏபிள் டு மேக் அ 3D ஸ்கெட்ச், ரைட்? ஸோ இந்த பேசிக் 2D sketch பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் we need to go for sketch. ஸோ இதுக்கு வந்து sketcher tool bar. ஸோ இதை ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டவுன் ஏரோ இருக்கும். ஸோ இந்த டவுன் ஏரோவில் பார்த்தீங்கன்னா we have position sketch. ஸோ பொசிஷன் ஸ்கெட்சை நம்ம லேட்டராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் sketch. ஸோ ஸ்கெட்சை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ you need to select a axis, அதாவது XY or YZ or ZX plane. ஸோ இந்த பிளேன்ஸ் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணால் தான் நீங்கள் ஸ்கெட்சிங் டூல்ஸுக்குள்ளே வர முடியும். ஸோ ப்ரொஃபைல், ஆப்ரேஷன்,
இதுதான் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மேஜராக யூஸ் பண்ணுற டூல்ஸை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்குறோம். ஸோ இது வந்து ப்ரொஃபைல். ஓகேங்களா? ப்ரொஃபைல் இஸ் நத்திங் பட் உங்களால் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஹாரிசான்டல் லைன் அண்ட் நீங்கள் லெஃப்ட் கிளிக் இது மாதிரி பண்ணி கூட யூல் பி கெட்டிங் ஆர்க். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ எஸ்கேப் கமாண்ட் விட்டு வெளில வருது, delete கொடுத்தா delete ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளில் வில் ஹாவ் அ ஹியூஜ் திங். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டில் நம்ம ரெக்டாங்கிள்ஸில் இருக்கிறத மட்டும் பார்க்குறோம், அதாவது ப்ரீ டிஃபைன் ப்ரொஃபைல்ஸ். ஸோ இது வந்து ரெக்டாங்கிள் பேசிக்காக என்னென்னா இட் ஹாஸ் 2 கார்னர்ஸ், அதாவது வரைகிறதுக்கு ஒன்று லெஃப்ட் பாட்டம் கார்னர் டு ரைட் பாட்டம் கார்னர், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கார்னர். ஸோ 2 கார்னர்ஸை செலக்ட் பண்ணி நம்ம ரெக்டாங்கிள் போவோம். இதில் இதுவே 3 கார்னர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போடுவோம். ஓகேங்களா? இது parallel to each opposite. ஸோ இதே வந்து ஸ்லாட்னு சொல்லுவோம், elongated ஸ்லாட், அதாவது elongated ஹோல். ஸோ இது வந்து நம்ம ஸ்லாட் அந்த ஹோல்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, நட்டு போல்ட்டுலாம் கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக போடுறதுக்கு. ஸோ இதில் அது டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது அந்த 2 சர்க்கிள்க்கும் டேஞ்சென்டிக்கலாக போடுற லைன் தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ தெரியுதுங்களா, இது ஒரு 2 சர்க்கிள், இங்கே டேஞ்சென்டிக்கலாக லைன் போடுறோம். ஸோ அதாவது இந்த சென்டர் சர்க்கிள் இருக்கிற லைன் டிஸ்டன்ஸு, அப்புறமா அதோட ஹைட். ஸோ அதுதான் நம்ம இதில் ட்ரா பண்ணுவோம். ஸோ இதுவே வந்து ஆர்க் மாதிரி போடணும்னா ஃபஸ்ட் ஒரு சர்க்குலரை போட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட்டுக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது வந்து இன்னொரு எலாங்கேட்டடாக போட்டுக்கலாம். ஸோ இதுவே வந்து நம்ம இந்த கோட்ரேஜ் கீலாம் பார்த்துருப்போம்ல, ஸோ அது ஈஸியாக இதில் டிசைன் பண்ணலாம். ஸோ இதை டெலீட் பண்ணிடுவோம், உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அந்த கோட்ரேஜ் கீ மாதிரி தான். ஸோ ஜென்ரலாக அதோட ஓவரால் லென்த்தை டிஃபைன் பண்ணுறோம், அப்புறமா அந்த கீயோட ஸ்லாட்டோட ஹைட்டு, அப்புறமா இந்த கீயோட லென்த்து. ஸோ இது போட்டு நீங்கள் வந்து அந்த கோட்ரேஜோட கீயை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதுவே வந்து வில் ஹாவ் ஹெக்ஸகன். ஸோ ஹெக்ஸகன் கிளிக் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆர் டெலீட்டு ஹெக்ஸகன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதோட ஹைட் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஹெக்ஸகன் பண்ணலாம். அண்ட் இது வந்து சென்டர், இதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து சென்டர் ரெக்டாங்கிள் அண்ட் இது வந்து சென்டர் பேரலோகிராம். ஸோ அது நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் நம்ம அவ்வளோவா we can just avoid it. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம பார்த்த ப்ரீ டிஃபைன் ப்ரொஃபைல். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ரீ டிஃபைன் ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சர்க்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ சர்க்கிள்ஸில் வந்து ஜென்ரலாக வந்து சென்டர் டு ரேடியஸ், காம்பஸ் ரேடியஸ் மாதிரி இருக்கும். இன்னொன்று 3 பாயிண்ட் சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாயிண்ட்ஸ், அதாவது வந்து சர்க்கிள் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ். ஸோ இது நீங்கள் 10x10 டைப் பண்ணிங்கன்னா அந்த 10x10, அதாவது நீங்கள் முடித்த சர்க்கிள்லேருந்து இது வரும். ஸோ இப்போ நான் வெளில கிளிக் பண்ணுறேன், இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட் இப்போ அதுக்கு. ஸோ 10x10 கொடுத்தனா அங்கே வரும். ஸோ அந்த மாதிரி ஆக்சஸ்லேருந்து மூவ் பண்ணி நீங்கள் டிஃபைன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுவே வந்து நல்ல 3 லைன் போட்டிருந்தானா இட் ஹேஸ் ட்ரை டேஞ்சென்டிக்கல். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், இங்கே லைன் இருக்கா, லைன் ஸ்ட்ரைட்டாக ஒன்று போடுவோம். அதாவது லைன் கமாண்டில் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னா இந்த லைன் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட், அதாவது லைனுக்கு ஹேஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட், அதுதான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் இட்ஸ் கோன் ஹாவ் அ எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் லைன் பேசிக்காக போடுறதுக்கான தேவை. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் சொன்ன ட்ரை டேஞ்சென்டிக்கல் சர்க்கிள். ஸோ அதாவது 3 டேஞ்சென்டிக்கல் சர்க்கிள்ஸ் போட்டால் ஸோ டேஞ்சென்டிக்கலாக இருக்கும் அந்த சர்க்கிள்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆர்க். ஸோ இது 3 பாயிண்டட் ஆர்க். ஓகேங்களா? அண்ட் திஸ் இஸ் ஸ்டார்ட், எண்ட் அண்ட் மிடில். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் ஸ்டார்ட், மிடில் அண்ட் எண்ட். ஓகேங்களா? அண்ட் இது வந்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு எந்த இடத்துல கிளிக் பண்ணுறோமோ அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஆர்க். இதை கிளிக் பண்ணிட்டேன்னா ஆர்க்கோட ஸ்டார்டிங். ஓகேங்களா? ஸோ இது மூலிமா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம சர்க்கிள்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது சர்க்கிள்ஸ். நெக்ஸ்ட் இஸ் கோன் பி ஸ்ப்ளைன். ஸோ ஸ்ப்ளைன் இஸ் நத்திங் பட் 2 ஸ்ப்ளைன், அதாவது ஒரு பென்ஸ் அண்ட் டர்ன்ஸு எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ இதில் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ இதே மாதிரி வந்து ஐல் போட் வெயிட் பண்ணுங்கள், டெலீட் பண்ணல, ரொம்ப க்ளம்ஸியாக இருக்குது. ஸோ க்ளம்ஸியாக இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணி ஒரு ஸ்ப்ளைனு, அண்ட் இதே வந்து நான் இன்னொரு ஸ்ப்ளைன் போட்டு, ஓகேங்களா? ஸோ வி ஹாவ் திஸ் கனெக்ட். ஸோ திஸ் அண்ட் திஸ்
கனெக்ட் ஆகும். அதாவது 2 ஸ்ப்ளைனை கனெக்ட் பண்ணுறதுக்கான, அதாவது எந்த எண்டு சைடில் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த எண்டு தான் கிளிக் ஆகும். நீங்கள் சென்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு நம்ம சென்டருக்குள்ளே கிளிக் பண்ணுவோம். அதாவது ப்ராபபிலிட்டி, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது இந்த சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா அது டேரெக்டாக கனெக்ட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இது ஸ்ப்ளைனு டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஸ்ப்ளைன். நெக்ஸ்ட் இஸ் எலிப்ஸ். எலிப்ஸ் பார்த்தா போதும். இது பேரபுலா, ஹைப்பர்புலா அண்ட் கோனிக், இதெல்லாம் கார் டிசைனிங் அந்த இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க மேஜராக. ஸோ எலிப்ஸ் மேஜர் டயா, மைனர் டயா, அவ்வளோதான். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி போடுறதுக்கு. ஸோ பேரபுலா, ஹைப்பர்புலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம். அதாவது அந்த லென்த்தை டிஃபைன் பண்ணிட்டேன்னா, ஸோ அப்போ இது ஸ்டார்ட் பாயிண்ட்டு, இது எண்ட் பாயிண்ட். ஸோ அந்த காரோட பின்னாடி இருக்கிற பேனட்டோட ஷேப் அதெல்லாம் வரத்துக்காக பண்ணுற மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சர்க்கிள்ஸ். ஸோ லைன்ஸில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் வெரைட்டிஸ். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், ஒரு எண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு லைன் போட்டேன், பட் நான் கண்டினியூஸாக லைன் வேணும்னா நத்திங் பட் இந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். எஸ்கேப் கொடுத்தாங்கன்னா கமாண்டை விட்டு வெளில வரும். ஓகேங்களா? ஸோ இது இட்ஸ் இன்ஃபினிட்டி லைன், ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபினிட்டி மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தேவையில்லைனா டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது டெலீட் பண்ணிடலாம். ஸோ இது பைசெக்டிங். ஸோ அதாவது இப்படி ஒன்று போட்டதுக்கப்புறமா, அதாவது இந்த இதுக்கும் பைசெக்ட் ஆகிற மாதிரி வேணும் எனக்கு, இது கிளிக் பண்ணி வேணுன்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ தேவையில்லைனா டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது பைசெக்டிங்காக பண்ணுறது. ஸோ இது ஒரு சர்க்கிள். இப்போது நம்ம ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். எனக்கு இந்த சர்க்கிளுக்கு கரெக்டாக பர்பெண்டிகுலராக வேணும்னா அதுக்கு டைரெக்டாக அந்த சென்டரில் கிளிக் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சர்க்கிள். இது பேசிக்காக நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடச்சிடும். அதாவது இந்த டூல் எதுக்கு பண்ணுதுன்ட்டு. ஸோ இந்த ப்ரொஃபைல் டூல் ஏன் நான் இம்பார்ட்டன்ஸ் சொன்னோன்னா, இதை வச்சு தான் உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் இது பாயிண்ட். இது ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம மேஜராக யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் பாயிண்ட்டு வச்சிங்கன்னா உங்களால் அது ப்ராடக்டாக 3Dயாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு எரர் காட்டும். ஜியோமெட்ரிக்கல் எரர்ன்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குன்ட்டு அதை ரெஃபரன்ஸாக வச்சா தான் நம்மளுக்கு இதாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இல்லைனா நம்மளுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதாவது 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் நான் இது அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஒரு 2 or 3 ட்ராயிங்ஸ் ஏதாச்சும் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு இதை ப்ரொஃபைல் இது யூஸ் ஆகும். ஸோ ப்ரொஃபைலில் நீங்கள் ஃபெமிலியர் ஆனால் தான் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் ஆப்ரேஷன் பற்றி சொல்லும் போது உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக கொஞ்சம் புரியும். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் ஆர் எனி இது இருந்துச்சுன்னா queries இருந்தால் யூ கேன் புட் இட் இன் த பிலோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் we will be seeing on the sketch. We have seen the profile and next class will be seeing on operations. ஸோ இந்த ஒர்க் பெஞ்சில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளில வந்துடும். ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் கமெண்ட் இட் பிலோ அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் கற்றுக்கணுன்னா ஜஸ்ட் ஷேர். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே அண்ட் ஹோப் யூ என்ஜாய்ட் இட். பை.